வெல்கம் டு பெருவில் செக்யூரிட்டிஸ். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம ஸ்டாக்கை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாக் ஒன்று பார்த்தா வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் நாட் அ யூனிக் ஸ்டாக், பட் இது வந்து வெரி அட்ராக்டிவ் ஸ்டாக்கு. பட் ஐ எம் நாட் டெல்லிங் இப்போ வந்து நீங்கள் இப்போ வாங்குங்க, அது இது நல்ல ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுங்கள். எஸ்ஐபி முறையில் எப்போ வேணால் வாங்கலாம். லம்சம் எனக்கு தெரியல, பட் இட்ஸ் அ குட் ஸ்டாக். இஃப் யூ இந்த ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இட் கேன் பி மல்டி பேக்கர். நம்ம என்ன ஸ்டாக்னு பார்க்கலாம். ஸ்டோ கிராஃப்ட் லிமிடெட். ஸ்டோ கிராஃப்ட் லிமிட்னா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வர பின்னாடி சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட் இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டெட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லிடுறேன். ROE வந்து 66.5 இருக்குது, ROC 31 இருக்குது. இது வெரி அட்ராக்டிவ். இது சஸ்டெயின் ஆகும்னு தெரியல, பட் ROC ROE 30+ நல்லா இதுதான். ப்ரொமோட்டர் 52 வீக் ஹை வந்து 850, 52 வீக்கில் 400. ஓகே. அப்புறம் வந்து டிவிடெண்ட் கொடுக்கல. இது இப்போ 54% ப்ரொமோட்டர் ஹோல்டிங், 270 crores ரிசர்வ்ஸ் இருக்குது, 81 crores நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி கேபிட்டல் 32 crores. ஓகே. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10. வில் கோ டு த ப்ராடக்ட். ஏன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். அதனால தான் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் ப்ராடக்ட் வில் செல். சரி, ஓகே, இப்படியே போயிடலாம். அனாலிசிஸ் பார்க்கலாம். இதில் ஒன்றும் ரெடியூஸ் டெப்ட்டு, குட் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்கு. டேட்டாஸ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் பை 47 to 36 days. ஓகே. ஸோ குவார்டர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி வந்து டில் 2008 லாஸ் மேக்கிங்கில் தான் இருந்திருக்கு. சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் எக்கச்சக்கமாக இருந்திருக்குது. அப்புறம் டேர்ன் அரவுண்ட் ஆனது வந்து மைல்டான 2019. இந்த வருஷம் தான் பெரிய பிரேக் அவுட்டு. 859 crores சேல்ஸு, 81 crores நெட் ப்ராஃபிட், 113 crores ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. ஓகே. இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் த்ரீ டைம்ஸ் போயிருக்கு. ஸோ இது வந்து இது 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 எதனால் ஆச்சுன்றது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பார்த்தா தெரியும். இந்த கம்பெனி இதோட டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு சாதாரண கம்பெனி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கம்பெனியாக மாறி இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்து மாறி இருக்கு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் ஆகும் நம்பிக்கையில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்போ ஈக்விட்டி கேபிட்டல் 33 crores. இங்கெல்லாம் பார்த்தா மைனஸ், நெட்வொர்க் மைனஸில் இருந்திருக்கு. இங்கே தான் பாசிட்டிவ் வந்துருக்குது. பாரோயிங்ஸ் இருக்குது, அதர் லைபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் 54% ஸ்டேக் இருக்குது. ராஜேந்திர காந்தி, சுரேந்திர காந்தி, நேஹா காந்தி. FII 7% இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ்லாம் இருக்காங்க, உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. டிஐல எல்லாம் இன்ஸ்டியூஷன் இல்லை, டிஐல மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நிப்பான் இருந்தாலும் நல்ல நிப்பான், மீரே எல்லாமே இருக்காங்க இதில். ஸோ இதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த ட்ரெயினில் நம்மளும் ஏறிக்கணும். இட்ஸ் அ க்ரூவி ட்ரெயின் கேரிங் கோல்டு நினைக்கிறேன் நான். ஸோ யூ மஸ்ட் கெட் இன் த ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம், அந்த கம்பெனி வெப்சைட் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் இந்த 4 ப்ராடக்ட்ஸ். பிஜிஎன் பிராண்டில் வந்து பிஜிஎன் பிராண்ட் கில்மானா நீங்கள் சின்னி ஜெயின் நினச்சிடாதீங்க. இது ரியல் கில்மா, அது வந்து ஃபேக் கில்மா, காமெடி கில்மா, இது ஹீரோ கில்மா. அப்புறம் எல்இடி அண்ட் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் எல்இடி லைட்ஸ் அண்ட் ஹோம் டெக்கரேஷன் ப்ளஸ் appliances. Is actually a competitor to TTK Prestige and Hawkins. So TTK Prestige and Hawkins competitor எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஸோ இந்த 136 crores பாப்புலேஷனில் இவர் 2 பேர் தான் கேண்டேட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் ஸ்டோவ் கிராஃப்டை உள்ளே வந்திருக்கான். ஸோ திஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ மைட் டேக் அ ஷேர். இஃப் இட் டேக்ஸ் வெரி ஹை ப்ரைஸ், ஆல்ரெடி ஸ்டார்டட் டேக்கிங் அ ஷேர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஜிஎன் என்ன பண்ணலாம், பிஜஸ்ட் பாருங்க, நியூஸ் பார்த்து தெரியும். Feather in the cap, PMUI, gas cylinder and steam. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கலாம், பிஜிஎன் பார்க்கலாம் அடுத்தது. ஓகே, பிஜிஎன் பார்க்கலாம். பிஜிஎன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. ஓகே. ப்ரெஷர் குக்கர்ஸ், ஸ்பெக்ட்ரா குக்கர். ஐ திங்க் they are also giving ad in மாஸ்டர் குக் ஏதோ ஒன்று இருக்கு நினைக்கிறேன். அதில் வேல்யூ ஃபார் மணி சம்திங் இஸ் தேர். ஹாப்பி கஸ்டமர், இது வந்து இதுக்கு கஸ்டமருடைய ஃபீட்பேக் இது. ஸோ ஹோம் அப்ல இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இங்கே வருது பாருங்க ப்ராடக்ட்ஸு. நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்கு. செராமிக் பவுல், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்,
எமர்ஜென்சி லேம்ப்ஸ், லேடர்ஸ், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் நல்லா நல்லா போகும். ஸோ இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் இருக்கு பிஜின்ற பிராண்டில். அண்ட் தென் கில்மான்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சேர்லேருந்து, இது சேர் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அகெயின் குக் டாப்ஸ், ஹாப்ஸ், இது பேர் ஹாப்ஸ் தான், நம்மளுக்கு தெரியல, புதுசாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டவ். ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு எக்ஸாட்டிக்காக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். ஓகே, அதே மாதிரி சேர்ஸும் ரொம்ப எக்ஸாட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எல்இடி. ஓகே, எல்இடி பல்ப்ஸ். திஸ் இஸ் த எல்இடி பல்ப்ஸ். ஹாவெல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த 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 பிராண்டில் இருக்குது எல்இடி பல்ப்ஸ். பேட்டன் ஒன்று போட்டிருக்குதுலாம் என்னன்னு தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேயும் வந்து இன்னும் பிராண்ட்ஸ் இருக்குது, பேட்டன்ஸ் இருக்குது. ஸோ டியூப் லைட் தான் பேட்டன்ஸ்ன்றாங்க போல இருக்குது. ஓகே, டவுன் லைட் பார்க்கலாம். டவுன் லைட் இது இன்னும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ திங்க் பில்டிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி டவுன் லைட், அது அப் லைட்டு, டவுன் லைட் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ காரில் வந்து பின்னாடி ஒன்று லைட்டு மேலே ஒரு பின்னாடி ஒரு ஆங்கிளாக ஒன்று வரும், அது பேர் ரியர் ஸ்பாய்லர்னுவாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக அழகாக இருக்கும், அது பேர் ஸ்பாய்லர்னுவாங்க. அந்த மாதிரி இது வந்து டவுன் என்ன பண்ணோம், டவுன் இது போட்டு தான் டவுன் லைட் போட்டிருக்கான். ஓகே, அது வந்து ஆக்சுவலாக மேலே பார்க்குற லைட்டு டவுன் லைட் போட்டிருக்கான். ரிவர்ஸ் ஸ்விங் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பவர் டூல்ஸ். ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரேஜ், என்ட்ரி, பிரஞ்சு, ஸ்கிராபிள், அவுட் டு பில்ட் ஹோம் ஷெல்ஃப், சிம்பிள் ஷெல்ஃப்ஸ் ரெண்டு தூக்கி அடிக்கிட்டாங்க. செவத்துலலாம் நம்ம வந்து தொலை போட்டு அது மேலே வந்து அது ஓடிக்கோ நம்ம என்ன வைப்போம்னா, ஒரு முன்னெல்லாம் வந்து இப்போ முன்ன வந்து எப்படின்னாக்கா அதில் ஷெல்ஃப் வைப்போம், ஷெல்ஃப் வச்சு அதில் பொம்மைகள்லாம் வைப்போம். ஸோ அதில் வந்து கிரானைட் டாப் வைப்போம், இல்லை கடப்பா ஸ்லாப் வைப்போம். இப்போ அது மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி இஸ் காட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. இந்த கம்பெனி என்ன ஆக வாய்ப்பு இருக்குனாக்கா, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் கோவா இந்த கம்பெனி வந்து 3-4 பெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட்ஸ் அ வெரி அட்ராக்டிவ் ஸ்டாக். பட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோ கிராஃப்ட் ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. நான் வந்து எஸ்ஐபி முறையில் எந்த ஸ்டாக் வேணால் எப்போ வேணால் வாங்கலாம். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் இஃப் யூ மிஸ்ட் டிடிகே ப்ரெஸ்டீஜ், இஃப் ஹாக்கின் வந்து 1000 times போனதுன்னு நான் சொன்னாங்க. இஃப் யூ மிஸ்ட் டிடிகே ப்ரெஸ்டீஜ், இஃப் யூ மிஸ்ட் what do you call, if you have missed Hawkins, don't miss Stowcraft. But only thing is, okay, நம்ம டியூ டெலிஜென்ஸ் வந்து ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரன் பண்ணிதான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாக்க நம்மளும் எவ்ரி குவார்டர் போய் பிஸ்னஸ் பார்த்துக்கணும், வெப்சைட்டில் போய் பார்த்துக்கணும், கமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோதான் வேலை, வேற ஒன்றும் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு எல்லாருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.